ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ரெசிபி பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு அவுட்டிங் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கன்னா துபாயில் இருக்கிற குளோபல் வில்லேஜ்க்கு தான் போயிட்டுருக்கோம். குளோபல் வில்லேஜ் வீடியோ ஏற்கனவே லாஸ்ட் இயரும் நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த இயர் குளோபல் வில்லேஜ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். 4:30க்கு அபுதாபிலேருந்து கிளம்பணும். இப்போ 6:30 ஆகுது. ஆக்சுவலி கொஞ்சம் சீக்கிரமாக வர தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் ஃப்ரைடே வேறு, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். வாவ், குளோபல் வில்லேஜ் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 15 dirhams, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 300 rupees. 4 years சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ. டிக்கெட்லாம் வாங்கிட்டு என்டர் ஆகிட்டோம். உள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வண்டர்ஸோட மாடல்ஸ்லாம் இங்கே செஞ்சு வச்சுருப்பாங்க. குளோபல் வில்லேஜ் என்னென்னா, ஒரே இடத்துல நீங்கள் நிறைய கண்ட்ரீஸோட கல்ச்சர் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா மாடல் வச்சுருக்காங்க. அப்புறம் ஈஃபில் டவர், ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தாஜ்மஹால். அதுவும் இந்த ஊரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. இது வந்து துர்க்கியோட என்ட்ரன்ஸ். எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். குளோபல் வில்லேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரே நாளில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கவே முடியாது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி குளோபல் வில்லேஜ் வந்து நாங்கள் எவ்ரி இயர் வந்து 2 times போயிடுவோம். இந்த டைமும் 2 times விசிட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஷூட் பண்ணது மட்டும் நான் பார்ட் 1 போடுறேன். மீதி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பார்ட் 2 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக கபாப்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப யம்மியாக இருக்குல்ல பார்க்க. அப்புறம் ஸ்பைரல் பொட்டேட்டோ வாங்கியிருந்தோம். நம்ம ஊர்லேயும் இப்போ இதெல்லாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சுடிதார் மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்டிலாக வச்சுருப்பாங்க. நம்ம கட் பண்ணி வாங்கிக்கணும். மெட்டீரியலோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு சாட் ஷாப் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சமோசா, பானிபூரி, மசால் பூரி எல்லாமே இங்கே கிடைக்கும். சமோசா பார்த்தா யாருக்கு தாங்க சாப்பிடணும்னு தோணாது. ஸோ நாங்களும் சமோசா வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் மட்கா சாய் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் பாகிஸ்தானுக்குள்ளே இங்கே ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது. செயின் டாலர்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இங்கே பாகிஸ்தானில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆட்டோ மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு வயசான ஆள் உட்காந்து இந்த மண்பானைலாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஊரில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஃப்ரூட்ஸாக வச்சுருக்காங்க. இதுக்குன்னு ஒரு பெரிய ஷாப் இருந்துச்சு. வெறும் நட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. பாதம், பிஸ்தா, வால்நட்ஸ், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பியூர் சாஃப்ரான் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே பாஸ்தாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸில், அதுக்கப்புறம் கலராலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் வந்து ஃப்ரூட்ஸ் தான். கிவி இருக்குது. அதில் வந்து சுகர் கோட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சிப்ஸ் மாதிரி இருந்துச்சு. இந்த ஷாப்பில் கிச்சனுக்கு, டைனிங்க்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க. கப் அண்ட் சாஸர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அசையாமல் அப்படியே அதே பொசிஷன்லேயே இருந்தாங்க. இது வந்து தாய்லாண்ட் ஃப்ரூட்ஸ் ஷாப். இங்கே கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நாங்கள் கொய்யாப்பழம் வாங்கியிருந்தோம். பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இது கூட வந்து ஸ்வீட் சில்லி பவுடர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் ஜூஸியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கலராக லைட்டிங்கோட ஃபவுண்டெயின் இருக்குது. ஸோ குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா லுக்கேமாத் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது அரபிக் டம்ப்ளிங்ஸ். இதுக்கு மேலே வந்து டேட் சிரப் போட்டிருக்காங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குளோபல் வில்லேஜ்க்கு வந்தாலே இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் தாங்க வாங்கி சாப்பிடுவோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாயிரும். இந்த கண்ட்ரி வந்து யூரோப்புன்னு நினைக்கிறேன். This one madam very nice, and this one, maybe this one very nice.
இங்கே பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் இருந்த திங்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. ஒன்றுமே ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் சொல்கிறாங்க. அடுத்த கண்ட்ரி வந்து அமெரிக்காவுக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஹேண்ட்லூம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப பயமாக இருக்கும். என் பொண்ணு வந்து இந்த ரைடில் மட்டும் போயிருந்தா. பாவம் இதுக்கே ரொம்ப பயந்துட்டா. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டா. அப்புறம் குட்டி பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட் செக் பண்ணுவாங்க. என் பையனால் வந்து சில ரைட்ஸில் மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு. மினிமம் ஹைட் வந்து 1 மீட்டர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவன் இன்ஷாலாக நிறைய ரைட்ஸ் போவான்னு நினைக்கிறேன். இங்கே எல்லா ரைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட்டுக்கு வந்து குழந்தைங்க கம்மியாக இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க கூட போகணும். பிளேஸில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தாய்லாந்து ஃபுட் எல்லாமே அங்கே கிடச்சிது. இங்கே வந்து கோகனட் பேன் கேக் செஞ்சிட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சீ ஃபுட் தாங்க அதிகமாக கிடச்சிது. ஈவன் சிப்ஸு கூட அந்த ப்ரான்ஸ் ஃப்ளேவர் அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இங்கே வந்து ஆக்டோபஸ் கிரில் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்குவிட்னு நினைக்கிறேன். அப்புறம் டின்னருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரான் பாஸ்தா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரான் பர்கர் வாங்கியிருந்தோம். இது வந்து நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லைங்க, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. அப்புறம் இன்னொரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மட்டன் முழு ஆடு வந்து இங்கே கிரில் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் ரொம்ப யம்மியாக இருக்குல்ல. இதில் வந்து மீட் ஷவர்மா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது எந்த கண்ட்ரினா நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இந்தியா தான். இந்த ஷாப்பில் வந்து டாப்ஸ் வாங்கியிருந்தோம் என் பொண்ணுக்காக. ஒரு டாப் வந்து 20 dirham, அதுக்கப்புறம் 35 dirham அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து இயரிங்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நல்லா சீப்பாகவும் போட்டிருந்தாங்க. இங்கே இந்தியாவோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து டால் டான்ஸ் நடந்துட்டுருக்கு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. $35 last. Take care. No, 30, no, 35. Really. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஹிஜாப் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட்டில் டக்காடக் போட்டுட்ருந்தாங்க மட்டன் வச்சு. இந்த டிஷ்க்கு பேர் வந்து டக்காடக் தான் சொன்னாங்க. பார்க்க ரொம்ப யம்மியாக இருக்குல்ல. ஃபைனலாக இந்த காஷ்மீரி டீ மட்டும் அங்கே வாங்கி குடித்தோம். நல்லா பிங்கிஷாக பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த குளோபல் வில்லேஜ் வீடியோ இதோட முடியல. பார்ட் 2 கூடி சீக்கிரம் போடுறேன். எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.